ஒரு பொண்ணு டிவிக்கு எதிராக பேசின ஒரே காரணத்துக்காக இப்படி அனுபவிக்கிறியே ஜூலி. நீ உன் குழந்தை இறந்து போனதுக்கும் நீ விஜய பேசும்போது நாங்களாம் திருப்பி கேட்கக்கூடாது. நீ என்ன பேசினாலும் சரி பேசிக்கணும்னு விட்டுடணும். உன்னை நாங்கள் திரும்ப கேள்வி கேட்டால் நீ என் குழந்தை இருக்குன்னு சம்மதம் பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கும் விஜய் என்ன பண்ணுவான்? நீ மூடிக்கிட்டு இருந்தா உனக்கு இந்த போலீஸ் கேஸ் அலையணும்னு அவசியம் இருக்கா? இதெல்லாம் மொத்த பெண்களை இந்த அம்மா பொதுவாக பேசிடுறாங்க. பெண்களை பேசினா விஜய் கேட்பான், உன்னை பேசினா விஜய் ஏன் கேட்கணும்? நீ எந்த கட்சிக்காக பேசுனியோ அவங்க தானே கேட்கணும். எல்லாத்துக்கும் பழி போட்டுக்கிட்டு இருக்க. நீ பழி போடுறது நிறுத்த மாட்டியா? போனவாய். இப்பயும் நீ என்ன சொல்ற? இந்த மாதிரி ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி அதுல வர காசுல தான் நீங்க சாப்பிடுவா. அப்ப நீ விஜய்க்கு என்ன பண்ண? நீ எதுக்கு விஜய் பத்தி அசிங்கமா பேசுன? தப்பா போட்ட? இவ்வளோ இதுலேயும் நீ விஜய் அசிங்கப்படுத்துற. இன்ஸ்டாகிராம் ஆனாலும் விஜய் சிஎம் ஆனாலும் பேசிக்கிறாங்க. யாரு பேசுறா? யாரும் பேசல. நீ தான் சொல்லிக்கிட்டு திரியிற. கிடித்திரிக்கல. நீ எந்த கட்சிக்காக ஈன்னு கத்திட்டு பேசிக்கிட்டு இருந்தியோ அவங்களே உன்னை தட்டி விட்டாங்க. எங்க கட்சியை பத்தி நீ பேசுவ, நாங்களே உனக்காக நிக்கணும்னா என்ன லாஜிக்கு? என்ன பைத்தியக்காரி மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? உனக்கு இப்போவும் நீ பண்ண தப்ப உணரல. ஓகேவா? நம்ம தவறா பேசிட்டோம், விஜயனா எங்களை மன்னிச்சிருங்க. அது இல்ல, இன்னமும் நீ பண்ண தப்ப நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்க. பாத்தியா? என் மடியில கனம் இல்ல, வழியில தவறு இல்ல, ஏதோ சொல்றியே. அப்ப இல்ல அப்புறம் எதுக்கு பயப்படுற? அப்புறம் ஏன் கதற? ஏன் சிம்பத்தி கிரியேட் பண்ற? இப்ப எதுக்கு அழுது டிராமா போடுறோம்? டிராமாவெல்லாம் பிக் பாஸ்லயே பார்த்தாச்சு. மரியாதைக்குரிய சிஎம் விஜய் நான் சொல்லலாம். 51 பேர் இறந்ததுக்கு நான் காரணம் கிடையாது. ஆனா நான் உண்மையான சொல்றேன் சார், நான் என் பிள்ளைய இழந்ததுக்கு அவர் மட்டும்தான் காரணம். இவங்க என்ன சொல்றாங்கண்டா, இவங்களோட வயிற்றில் இருந்த பிள்ளை கலைஞ்சதுக்கு காரணம் விஜய் அண்ணா தாண்டொலி. இந்த திமுக தீய சக்திகள் அதான்டா, அந்த கருணாநிதிக்கு பிறந்தவர்கள் அவனோட சேர்ந்துட்டு டேய் வாடா வாடா ரெண்டு விஜய் அண்ணாவை பார்த்து கத்தக்குள்ள சரியில்லையா? நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல. இந்த கதையை ஏற்றுக்க முடியாது. ஏன்னு சொன்னா, தாய்மைன்றது எவ்வளோ புனிதமான விஷயம். வயிற்றில் ஒரு குழந்தைய வச்சுட்டு இந்த திமுக காரனோட அப்படி பிரச்சாரம் பண்ணி தெரிஞ்சுக்காய். எப்படிப்பட்ட ஆள் நீ? எம்மா ஜூலி, கல்யாணம் பண்ணோமா, பாலும் பழம் சாப்பிட்டோமா, படுத்து கிடந்தமான இருக்கணும். தேவையில்லாம களியும் கேப்பையும் சாப்பிட உனக்கு ஆசையா இருக்கா? ஆசையா இருந்தா 10 நாள் உள்ள தள்ளி அவ சாப்பிட்டாதான் அவ சத்துக்கு வரும். நாங்க அப்பயே சொன்னோமா, இதெல்லாம் பண்ணாத ஜூலி, உன் குடும்பம் கெட்டு போகும்னு சொன்னோமா. எங்க பேச்ச கேட்காம டிவிக்கே தான் காரணம், விஜய் அண்ணன் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எங்க கிட்ட சொல்லி என்னடி பிரயோஜனம்? போயிட்டு மாமா கிட்ட சொல்றி, ஸ்டாலின் மாமா கிட்ட, ஸ்டாலின் அங்கிள் கிட்ட சொல்லு. ஆரஞ்சு ஆப்பிளம் வாங்கி கொடுக்க சொல்லி உடம்ப தேத்து திரும்பி எங்க தாலிங்களா நாங்க பண்ற தப்புனா தெரியுமா? உன்னை ஒரு ஆளா மதிச்சு உனக்கு வீடியோ போட்டு இன்னைக்கு பிரஸ் வரைக்கும் கூட்டின்னு விட்டு வச்சிருக்கோம் பாரு. அதுதான் நாங்க பண்ற தப்பு. நிமிஷம் பேசுறதே கேட்கணும். புருஷன் அப்படித்தான் கேக்குறான்னு எனக்கு தெரியல. அவன் தான் பக்கத்துல நிக்கிறானே, சொம்பு. ஏண்டா சொம்பு பிடிடா, சொம்பு நாட்டாமைக்கு சொம்பு தூக்குடா. நீ அங்க பிடிக்கிறதோ மாத்தி மாத்தி குடும்பமே சொம்பு. நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உனை கேட்கும், நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். பாருங்க, கிட்னி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை நான் ஹேண்டில் பண்ணி அது ஒரு அவதூறு சார். நான் மொத்தமா உடஞ்சது எங்க தெரியுமா சார்? 3வது பிரச்சனை. இதே கல்யாணம் நாங்க 6.5 வருஷம் காதலிச்சிருக்கோம் சார். இந்த கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணி நாங்க அவ்வளவு தூரம் பெத்தவங்க ஏன்னா நான் பிறப்பாளி கிறிஸ்தவர், அவர் பிறப்பாளி இஸ்லாமிய. நாங்க உட்காந்து இந்த கல்யாணத்துக்காக அவ்வளவு ஒர்க் ஹார்ட் பண்ணிருக்கோம் சார். எங்க இருந்தா ஈஸியா திமுக கிட்ட இருந்து நான் 30 லட்சம் வாங்கிட்டு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடலாம் சார். அது பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னு நான் முடிச்சுக்கிறேன் சார். என்னன்னு சொல்லனா 3வது புருஷன். அப்ப 2 கணவரை காட்டுங்க சார். நாங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணிப்போம். நீங்க எங்களை சுத்தி இருக்கவங்களை யோசிச்சிங்களா? எங்களை பெத்தவங்களை யோசிச்சிங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சிங்க, எங்க சொந்தக்காரங்களை யோசிச்சிங்களா? அவங்கள எப்படி சார் சமாளிப்பீங்க? அவங்கள எப்படி நீங்க சமாளிப்பீங்கன்னு சொல்லுங்களேன். அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைலாக் சொன்னேன்ல, நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உனை கேட்கும், நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். இதுக்கு மேல இந்த வீடியோவுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. புரிஞ்சவங்களுக்கு புரியும். நன்றி. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன வேணா நீங்க பேசுங்க. ஆனா இவர் என் வீட்டுக்கார போய் நீ 3வது புருஷன் சொல்றீங்களே, நிரம்பிங்க 2 புருஷனை கூட்டு வாங்கன்னு ஜூலி பிரஸ் மீட்ல அப்படியே அழுது எமோஷனல் ஆகுறீங்க. ஜூலி சில நாட்களுக்கு முன்னாடி ஜூலி நீயே ஒரு வீடியோ போட்டு இவர் தான் என்னோட 3வது வீட்டுக்கார், என்னோட 4வது வீட்டுக்கார், 5வது வீட்டுக்கார்னு நீங்களே தான் சொன்னீங்க உங்க வாயால. இப்ப என்ன நாங்களா சொன்ன மாதிரி நீங்க பேசினா எப்படி? நாங்க ஒரு அசம்ஷன்ல சொன்னோம், நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணி வீடியோ போட்டோம்னா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்ப அழுகுறாங்க. அவங்க வீட்டுக்கார் வேற அப்படியே சோகமா இருக்காராம்.
எப்பா நீ அந்த வீடியோல சமைச்சிட்டே நல்லா சிரிச்சுட்டு இருந்தியப்பா, கலகலன்னு இருந்த அந்த மாதிரி இரு. இப்போ அவங்க மூஞ்சில அப்படியே பீதி தெரியுது தெரியுமா? தீய சக்தி கிட்டே இப்போ போயிருப்பாங்க. தீய சக்தி சொல்லியிருக்கோம், விஜய் வந்து எங்களையே வந்து ரிவிட் எடுக்கிறாரு, போட்டு மிதின்னு மிதிக்கிறாரு, நான் எங்கதுமா உன்னை காப்பாத்துறது, நீ வேணா இப்ப விஜய் காலில் விழுந்து அப்படியே தப்பிச்சு போயிடுன்னு சொன்னோன்னே ஜூலி யோசிச்சிருக்கோம், என்ன பண்றது. சரி, நம்ம இந்த வீட்டுக்காரோட சென்டிமெண்ட்டை வச்சு மக்கள் மத்தியில போய் அப்படியே பேசி அப்படியே சிம்பத்தி கிரியேட் பண்ணலான்னு இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கு ஜூலி. அதுதான் சொல்றது, கொஞ்ச நாச்சும் நாவடக்கம் இருக்கணும், புரியுதா? நாவடக்கம் இல்லை, நான் இப்படிதான் அழுதுட்டு இருக்கணும். ஜூலியை கூட வேணாம், அவங்க வீட்டுக்காரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னம்மா கிட்னி திருடி நீலி கண்ணிலாம் வடிச்சிட்டு இருக்க உக்காந்துக்கிட்டு? பேச்சா பேசுன நீ எல்லாம், கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன. அது எப்படி? நீங்களா கிட்னி திருடுவீங்களா? நீங்களா மோசடி பண்ணுவீங்களா? அப்புறம் நீங்களா போய் கம்ப்ளைண்ட் புகார் கொடுப்பீங்களா? தேர்தலுக்கு முன்னாடியே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? அவதூறு பரப்புறாங்க, நான் காசை வாங்கிட்டு அவதூறு பரப்புறாங்க, நான் என்னமோ கிட்னியில் மோசடி பண்ண மாதிரி அப்படின்னு இப்படி ஒளிவிட்டு உட்காந்துருக்கியே, எலெக்ஷனுக்கு முன்னாடியே போய் கொடுக்க வேண்டியதானம்மா? கிட்னி திருடில் யார் யார் சம்மந்தம் இருக்காங்க அப்படின்னு விசாரணை பண்ணுற டைமில் போய் நீயே போய் வாலண்டரியாக மாட்டுறியம்மா? தவளை தன் வாயிலே கெடுதே. வாடா பார்த்துக்கலான்ட்டு எங்கள் அண்ணனை கூப்பிட்டியே, பேச்சா பேசுன நீ எல்லாம் அனுபவி. நீ நீலி கண்ணி வடிக்கிறதுலாம் யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க, சரியா? கதறுமா, நல்லா கதறு. உன் வாய் தாண்டி உனக்கு வினையே, உன் வாயால தான் நீ மாட்டிக்கிட்ட இப்போ. கதறு கதறு. ஜூலி, என்ன படம் பெரிய படமா இருக்கு? ஏற்கனவே ஓட்டின படம்லாம் பத்தலையா? இன்னும் பெரிய ஸ்கிரீனா போட சொல்லியிருக்காங்களோ? எவ்வளவு பெரிய ஸ்கிரீனா இருந்தாலும் சரி கிழிச்சிருவோம். யாருக்கு மைனர் மூளை? இங்க இருக்கிறவங்களுக்கு மைனர் மூளையா? எப்படி? நாங்க நர்சிங் படிச்சிருக்கோம் சொல்லி லைட்டா கத்தி வெட்டி ரத்தம் வந்ததுக்கு மயக்கம் மட்டும் விழுந்தீங்களே நர்சம்மா, அந்த மாதிரி நினைச்சீங்களா மைனர் மூளை? படம் போடலாம், ஆனா இந்த லெவலுக்கு போடுவீங்க நாங்க எதிர்பார்க்கல. போடு போடு, எவ்வளவு போட முடியுமோ உன்னையால போடு. கடைசியில வாயை கொடுத்து டேஷ புண்ணாக்குறதுக்குனே நீ வாயை கொடுக்க, சரியா? எங்கேயோ நீ இடிக்காங்க குத்துறாங்க, ஓகே. நீ வேற எதுக்கோ பிளான் போடுற, பக்காவா போடுற. ஆனா நீ என்ன பிளான் போட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம், அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. வடிவேல் சார் சொன்ன மாதிரி அம்மன் ஜல்லிக்கு ஜூலி பிரயோஜனமே கிடையாது, சரியா? ஓட்டு உருட்டு. எங்க ஜூலி அக்காவோட வரப்போற 5 வருஷத்தோட வீடியோ இப்படிதான் இருக்கும். ஐயோ எனக்கு வேர்க்குது. கண்டிப்பா டிவிக்கே தான் காரணம். என் வீட்டில் உள்ள நாயையும் குட்டியே போட முடியுது, அது கண்டிப்பா டிவிக்கே தான் காரணம். அதோட சீட்டு ஓட்ட எனக்கு, அது ஓட்ட எடுக்கும், டிவிக்கே தான் காரணம். இந்த வீடு சுத்துறதுக்கும் டிவிக்கே தான் காரணம். நாங்க 2 பேரும் 10 நாள் பல்லு விளக்காம குளிக்காம இவன் 10 நாள் பாத்ரூம் போகாம மாதிரி இருக்கு, காரணம் டிவிக்கே தான். இவங்க பேசுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி அப்டேட்டுக்கு சினி ஸ்டாட்டிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.